சவுண்டு வில்லேஜ்காரன் ராக்லி கடைசியா சாண்டு காரான்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தன் சளைச்சவன் இல்லைன்னு சொல்றான். சோஜி பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆசுமா சொல்றான், நீ மட்டும் வின் பண்ணினா உன்னை பார்பிக்யூஸ் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். ஆசுமா சொல்றான், உன்னால முடியலன்னா சரி, முன்னாடியே தெரியும். நான் இவ்வளவு சீக்கிரம் வரும் எதிர்பார்க்கல. அவனோட ஹேர் ஸ்டைல் வச்சு அவனுடைய மூவ்ஸ் எப்படி இருக்கும்னு என்னால கணிக்க முடியுது. அதை வச்சு காரவா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ அவன் எப்படி ஆடி வாங்க போறானோ. அவனோட மூவ்ஸ் ரொம்ப வேகமா இருக்கும். ஆனா கிக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. வாய்ப்பே இல்ல. நீங்க நினைக்கிறத விட லீ பலசாலி. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன தம்பி, எதுக்கு இந்த அவசரம்? ஜாக்கிரதை இரு லீ. இந்த பேட்டில்ல நீ ரொம்ப கவனமாக இருந்தாகணும் லீ. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்களா? சண்டை போடுங்க. லீ ஃபார் அகைன். Hello Moto. இது என்னது? மணல் மாதிரி இருக்கு. இப்படி ஒரு ஜுட்சு ஒன்னு பார்த்ததே கிடையாது. அந்த கோல்டுக்குள்ள வெறும் மணல் மட்டும் தான் இருக்கா? இதுதான் உன்னோட முழு திறமையா? சாண்ட் காஃபின். சாண்ட் பரியல். அந்த மாதிரி சம்பவம் திரும்பவும் நடக்கக்கூடாது. மணலை கட்டுப்படுத்துற ஜூட்சுவா? அதை தாண்டி போறது கண்டிப்பா கஷ்டம் தான். ஆனா இந்த ராக்லி முன் வச்ச கால பின் வைக்க மாட்டான். வேகமா செயல்படுற லீ ஆலி அவனை நெருங்க கூட முடியலையே. அந்த மணலை அவன் ஷீல்டா பயன்படுத்திட்டு இருக்கான். மணல் அவன் கட்டுப்படுத்தல. மணல் தான் அவனை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த மணலுக்கும் இப்ப உயிர் இருக்கு. காரா எதுவும் பண்ணலனாலும் அவனை காப்பாத்த அது கண்டிப்பா வரும். அதனால தான் காராக்கு இது வரைக்கும் அடிப்பட்டதே இல்ல. எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் காராவை இது வரைக்கும் யாரும் தொட்டதே கிடையாது. அவன் அசைற மாதிரி தெரியலையே. ஆனா மணல் எப்படி கட்டுப்படுத்துறான்? என்ன ராக்லி, இதுதான் உன்னோட திறமையா? இந்த மேட்ச்ல நீ நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களை காட்டுவேன் எதிர்பார்த்தேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு தேவையான ரத்தம் கிடைக்கல. எனக்கு ஒண்ணு புரியல. ராக்லி டைட்டல் மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கான். அது காரவை எதுக்கு வேலை செய்யாதே? அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்து நிஞ்சுட்சு பயன்படுத்தலாமே. ஆமா, நீ சொல்றது கண்டிப்பா நல்ல யோசனை. ஆனா உனக்கு நிஞ்சுட்சு தெரியாது. லீய பொறுத்த வரைக்கும் நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு ரெண்டுக்கு பெருசா ஒரு திறமை இல்ல. உண்மையா சொல்றீங்க? நீ கொஞ்சம் ஷாக் ஆகுற. அவன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்ப எப்படி இருந்தா தெரியுமா உனக்கு? எந்த திறமையும் இல்லாதவனா இருந்தான். நிஜமாவா? என்னால நம்பவே முடியல. அவ கதை முடிஞ்சது.
நெஞ்சுட்சு கெஞ்சுட்சு இந்த ரெண்டுத்தையும் தெரியாத ஒருத்தன் நிஞ்சாவா நிச்சயம் இருக்க முடியாது. லியால அவனுடைய டாய்ஜுட்சுவை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஒரு சிலர் இது அவனோட வீக்னஸ் கூட சொல்லுவாங்க. ஆனா அவனுடைய வெற்றிக்கான முக்கிய காரணமா தான். சிறப்பாடு லீ, அவன் கதையை முடிச்சிரு. ஆனா காய் சென்சே, எனக்கு பிடிச்சவங்களோட உயிர் ஆபத்துல இருக்கும்போது தான் நீங்க அதை பயன்படுத்தணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா, நான் தான் சொன்னேன். ஆனா நீ இப்ப என் பேச்ச மீறலாம். நிஜமாவா? என்ன சொல்றீங்க? என்னது இதெல்லாம் பழைய ஒரு நிஞ்சாவுக்கு தேவையான பேசிக் ட்ரைனிங் எக்யூப்மென்ட். பார்க்கவே பிரமாதமா இருக்கு. இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. இனிமே என்னால வேகமா செயல்பட முடியும். 2 இரும்பு தகரத்தை தூக்கி போட்டதால மட்டும் உன்னால காரா டிஃபென்ஸ் தாண்டி அவனை தொட முடியும்னு நினைக்கிறியா? நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன். வா ராக்லி, அவன் கதையை முடி. கண்டிப்பா சார். இவ்வளவு வேகமா பட்டாய கலப்பறம். லீக்கு நெஞ்சுட்சு கெஞ்சுட்சு இது மேல எந்த விருப்பமும் இல்லங்கிறது புரிஞ்சிருச்சு. நாங்க எந்த முயற்சியும் பண்ணல. எங்களோட முழு எனர்ஜியையும் நேரத்தையும் அவன் டாய்ஜுட்சுவை வளர்க்கறதுக்கு பயன்படுத்தணும். அவருடைய வீக்னஸ் நாங்க அவருடைய ஸ்ட்ரென்த்தா மாத்தணும். ஒரு நிஞ்சாவா அவன் ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு வேற எதுவும் தேவையில்ல. ஏன்னா இந்த உலகத்துல மிகச்சிறந்த ஒரு டாய்ஜுட்சு ஸ்பெஷலிஸ்டா ராக்லி தன்னை மாத்திக்கிட்டான். என்னால நம்ப முடியல. காராவுக்கு அடிபட்டிருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. பார்க்கவே பயங்கரமா இருக்கே. ராக்லி இவ்வளவு வேகமா செயல்பட நான் பார்த்ததே இல்ல. அப்படினா அவருக்கு இவ்வளவு வேகத்தை முடிச்சு வச்சிருக்கானா? அப்படிதான் பட்டே கிளப்பு. உனக்குள்ள இருக்கிற முழு சக்தியையும் வெளிப்படுத்து. கண்டிப்பா. நான் இங்க இருக்கேன். நீ நாக பாக்குற. பிரமாதம். அவனை நேரடியா தாக்கிட்டேன். ராக்லி உண்மையாவே ரொம்ப வேகமா இருக்கான். அந்த மணல அவனுக்கு ஈடு கொடுக்கவே முடியல. லீ நீ கலக்கிட்டு இருக்க. அது அபாயமான சக்தி தான். நான் இது வரைக்கும் இவ்வளவு வேகமா யாரையும் பார்த்தது இல்ல. அவனை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா தலை சுத்துது. அடடா. அவன பத்த பட வேண்டியதான். கண்ணப்புற மேக்கப் போட்டுற உன் ஃப்ரெண்ட் ராக்லி கையில எப்படி மெதுவா போறானு பாரு. அத பத்தி பேசவே இல்ல. என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன? அட இது என்னது? திடீர்னு உன் முகத்துல இருந்து என்ன இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கு? இது பாக்குறதுக்கு மணல் ஓடு மாதிரி இருக்கு. இப்போ மேல சின்ன கீழ கூட இல்ல. இது பார்க்க பயங்கரமா இருக்கு. மணல் ஓட பயன்படுத்தி அவனை பாதுகாத்துறான். அடுத்து என்ன நடக்க போதோ? பல வருடங்களா காராவோட முகத்துல இந்த வெளிய நான் பார்த்ததே இல்ல. இது நல்லதுக்கு இல்ல. ஜூனியர் எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே அவனோட மனநிலை சரியா இல்லங்கறத நான் உணர்ந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அவனுக்குள்ள இருக்கிற ராட்சசன் வெளிய வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் உடம்புலயே மணல் தாங்கி இருக்கா. ராக்லி இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணதுல ஒரு அடி கூட அவன் மேல விழலையா? இல்ல. அவனை பாதுகாக்க ஒரு ஆர்மர் மாட்டிட்டு இருக்கான். என்ன சொன்ன? பொதுவா அவனை சுத்தி இருக்கிற மணல் அவனை பாதுகாக்க வேலையை பார்க்கும். ஒருவேளை அந்த ஷீல்ட் தாண்டி யாராவது உள்ள வந்தா காரா அந்த மணல ஆர்மர் மாதிரி மாட்டிப்பான். அதை தாண்டி யாரும் அவனை தொடவே முடியாது. இவனுக்கு என்ன புரிஞ்சுக்கவே முடியல. இவனுக்கு ஒரு ஆர்மர் இருக்கா? அவனுக்கு வீக் ஸ்பாட்ஸ் எதுவும் கிடையாதா? அதை நீ தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல. உண்மை என்னன்னா அவனுடைய ஆர்மர் தான் அவனுடைய பெரிய வீக் ஸ்பாட்டே. அவனை சுத்தி இருக்கிற சான்ஷீல்ட் விட அவனுடைய ஆர்மர் வைக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த ஆர்மர் அவன் மறுபடியும் உருவாக்குறதுக்கு அவன் நிறைய சக்கர எனர்ஜியை பயன்படுத்த வேண்டி வரும். அது அவனை பலவீனமாக்கும். காரா இப்போ மன அழுத்தத்துல இருக்கான்னு எனக்கு தோணுது. இல்லனா அவன் கண்டிப்பா அந்த ஆர்மரை உருவாக்கி இருக்க மாட்டான். இந்த லீ கண்டிப்பா பெரிய திறமைசாலி தான். ஆனா அதை வச்சு ஜெயிக்க முடியாது. நாம நினைச்ச அளவுக்கு எதுவும் சுலபம் கிடையாது. காரா வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். என்ன தம்பி அவ்வளவுதானா? என்னோட வேகம் மட்டும் பத்தாது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனோட சாண்ட் டிஃபென்ஸ் என்னால தடுக்க முடியல. ஒருவேளை நான் அவனை தரையில இருந்து தூரமா தூக்கிட்டு போய் அந்த சாண்ட் டிஃபென்ஸ் தடுத்துட்டா மேல இருந்து சுலபமா தாக்கலாம். லோட்டஸை பயன்படுத்தணும். தயாரா இருக்கியா? போட்டி சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிரமாதம் லீ. அவருடைய சாண்ட் டிஃபென்ஸ் உன்னுடைய ஹை ஸ்பீட் லோட்டஸ்க்கு ஈடு கொடுக்க முடியாது. இன்னும் எதுக்காக கத்துக்கிட்டு இருக்க? சரி உன் ராசி என்ன பேசுறேன்? அவன் காத்துல மிதக்கறானா? இந்த வாங்கிட்ட. இப்படிப்பட்ட கிக்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. லோட்டஸை பயன்படுத்துறதால அவனோட உடல் வலிமை பயங்கரமா பாதிக்கப்படும். அடுத்து என்ன பண்ண? இப்போ நீ அவனோட கதையை முடிச்சே ஆகணும். உன்னோட கதை முடிஞ்சது. பிரைமரி லோட்டஸ். அவன் கதை முடிஞ்சது. நான் ஜெயிச்சிட்டேன். காலக்கெட சிஷ்யா. பிரமாதம் ஒரு படி அவன் சாதிச்சிட்டான். இங்க நடக்கிறது என்னால நம்ப முடியல. நீ சாதிச்சிட்ட.